பரிசுத்தமாகவும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. கர்த்தரை பரிசுத்தமாகவும் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனங்கள் பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தந்து நம்மை எச்சரித்து உணர்த்துகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் தன் திராட்சை செடியின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடம் இருக்கும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, பயப்படுத்துவார் இல்லாமல் அவன் தன் நன்மையை அனுபவிப்பான் என்று. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரேயானால் அது அப்படியே நடக்கும். அது இருக்குதோ இல்லையோ, அவர் சொன்னாரேயானால் அவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது தேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய நன்மையை பயம் இல்லாமல் நம்மால் அனுபவிக்க முடிகிறதா? பயம் இல்லாமல் அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா, முதல்ல அனுபவிச்சாதானே பயம் இல்லாம அனுபவிக்கிறோமா அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியும். இந்த தேவ ஜனங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறவர்களால் கூட தங்களுடைய நன்மையை அனுபவிக்க முடியல. அப்படியே அனுபவித்தாலும் அதை குறித்த ஒரு பயம், ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், சூழலை குறித்த பயம், தங்களுக்கு தேவன் தந்த நன்மையை அனுபவிக்க விடாதபடிக்கு அவர்களை சூழ்ந்து ஆளுகை செய்கிறது. பயம் என்பது பிசாசுக்குரியது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். அதைத்தான் வேதமும் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அதே வேதம் தான் பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறது. அந்த 2 வசனத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படாமல் வேற எந்த ஒரு காரியத்திற்கு பயந்தாலும் அது நரகத்தில் தள்ளப்படுகிற அப்படிப்பட்ட பொல்லாத ஒரு பாவம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கும் பயந்து வேறொரு காரியத்துக்கும் பயந்தா அதுவும் என்னதான், அதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவம். ஒரு மனுஷனுக்குள்ள பயம் எப்போ வருது? எப்பொழுது பாவம் ஒரு மனுஷனுக்குள் வருகிறதோ அப்பொழுதுதான் பயமும் வருது. ஆதாமின் வாழ்க்கையில புசிக்க கூடாது என்று விலக்கின கனியை அவன் புசித்து கீழ்ப்படியாமை என்ற பாவத்திற்குள்ளே அவனுடைய வாழ்க்கை சிக்கிக் கொண்ட போது, தேவன் தோட்டத்தில் உலாவும்படியாய் ஆதாமோடு கூட பேசும்படியாய் அவர் வந்தபோது அவன் பயந்து ஒழித்துக் கொண்டான். இந்த காரியங்கள் எல்லாம் தேவஜனங்களாகி நமக்கு எச்சரித்து உணர்த்துவது என்ன தெரியுமா? தேவ ஜனத்திற்குள் பயம் இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். அப்படி ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எந்த மறு பேச்சும் பேசாமல் அவன் கீழ்ப்படிவான். செய்ய என்று சொன்னால் செய்வான், செய்யாதே என்று சொன்னால் செய்ய மாட்டான். ஆனா எந்த வசனம் சொல்கிறது? கர்த்தர் கொடுத்த நன்மையை பயம் இல்லாமல் அனுபவிப்பான் என்று. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற எல்லா நன்மையும் அவர்கள் சமாதானமாய் பயம் இல்லாமல் அனுபவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் கொடுக்கிறார். அதுல இன்னொரு சத்தியமும் இருக்கு. கர்த்தர் கொடுக்கிற நன்மையில பயம் இருக்காது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்போ ஒரு நன்மையில பயம் வருதுன்னா அது கர்த்தரால் அருளப்பட்ட நன்மை அல்ல. அது வேற ஏதோ ஒரு வழியில பிசாசினாலேயோ ஏற்பட்ட மனிதர்களாலேயோ சூழ்நிலைகளாலேயோ கொடுக்கப்பட்ட ஒரு நன்மை. அது நன்மைன்னு சொல்லக்கூடாது. நன்மை போல நன்மை தீமை அறியத்தக்க கனியை கர்த்தர் விலக்கி வைத்தார். ஆனால் சர்ப்பம் வழியாய் வந்த பிசாசு அவர்களுக்கு அதை கொடுத்தது. அவங்களுக்கு அது எப்படி இருந்தது? நன்மையா இருந்தது. ஆனா அந்த நன்மைக்கு பின்னாடி இருந்த தீமை அவர்களை விழ தள்ளிற்று. அவர்களுக்குள் பாவத்தையும் பயத்தையும் உண்டாக்கிற்று. புரியுற மாதிரி சிம்பிளா அந்த வசனத்தை சொல்லணும்னா, தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை அனுபவிக்கணும்னா அந்த நன்மை கர்த்தரால் தரப்பட்டதா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அது கர்த்தர் நமக்கு தந்ததா இருக்கணும். இன்னைக்கு அநேக கர்த்தர் கொடுத்த நன்மைன்னு சொல்லி அனுபவிக்கிறாங்க. அதுல அநேக பயமும் பாரமும் இருக்கு. அது சில நேரங்கள் அவங்களை பாவத்துக்குள்ளாக தழுது. ஏன் தெரியுமா? அது கர்த்தர் கொடுத்த நன்மைதான். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நன்மையான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. மற்றவர்களுடைய நன்மையை அபகரித்து மற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தை
அவர்களை அனுபவிக்க விடாதபடிக்கு பறிக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத சுபாவம் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி அபகரித்து ஆக்கிரமித்து கர்த்தர் கொடுத்த நன்மையாகவே இருந்தாலும் அது மற்றவர்களுடையதா இருந்தால் அதை என்ன பண்ண முடியாது, பயம் இல்லாம அனுபவிக்க முடியாது. ஒரு நன்மை அனுபவிக்கும் போது பயமும் கூட இருந்ததுன்னா அதுல சமாதானம் இருக்காது. சமாதானம் இல்லாம நன்மையான ஒரு ஆகாரத்தை புசித்தால் கூட அதுல எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது, ஒரு நிறைவும் இருக்காது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அவன் அவன் தன் தன் அத்தி மரத்தின் நிலையிலும் தன் தன் திராட்சை செடி நிலையிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். தேவஜனங்களாகி நாம் எச்சரிப்போடு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட, கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நன்மை நாம் அனுபவிக்கிறோம், அது நமக்கு கொடுக்கப்பட்டதா, அது நமக்குரியதா என்பதை நாம் நிதானித்தறிந்து நாம் அதை அனுபவிக்கும் பொழுது அதுல பயம் இருக்காது. ஏன்னா கர்த்தர் கொடுத்த, நமக்கென கொடுத்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. இதை ஒரு தேவ பிள்ளைகளாகி நாம் நன்றாய் உணர்ந்து நாம் நம்முடைய வழிகளையும் நம்முடைய வாழ்க்கையும் சோதித்தறிந்து கர்த்தர் நமக்கென கொடுத்த நன்மையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது பயப்படுத்துவார் இல்லாமல் நாம் அதை சந்தோஷமாய் முழுமையாய் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வது அதிக நிச்சயம். கர்த்தரால் மட்டும்தான் அதை அனுபவிக்கும்படியான அனுகிரகத்தை கொடுக்க முடியும். இதை தேவஜனங்களாகி நாம் உணர்ந்து கர்த்தராலும் என தந்த நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில பயப்படுத்துவார் இல்லாமல் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தர் கொடுத்த நன்மை அனுபவிக்கவும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தவும் நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பிரசன்னம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.